ஹலோ ஐசிஎஸ்சி நண்பர்களே, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த குரூப் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான். நிறைய போல்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஸோ ப்ளீஸ் டூ ஜாயின். லிங்க் இஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். எஸ், ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒர்க் எனர்ஜி பவர். லாஸ்ட் வீக் அதுக்கு முன்னாடி வீக் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபோர்ஸ் லெசன் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருந்தோம். பட் இந்த வாட்டி நம்ம ஒர்க் எனர்ஜி பவருக்கு கொஞ்சம் தாவலாம். சரியா? பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அதே ஒர்க், அதே ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ ஃபார்முலா அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. பட் இந்த இடத்துல வந்து ஒர்க் டனோட ஃபார்முலா, ஃபோர்ஸ் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட், பவர், அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். சரியா? ஸோ கொஷின் பாருங்க. A man spent 6.4 கிலோ ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ எனர்ஜி, ஒர்க் டன் எல்லாமே ஒன்று தான். சரியா? ரெண்டுத்தோட யூனிட்டும் ஜூல்ஸ் தான். ஹையர் யூனிட் வந்து கிலோ ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ மேன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு 6.4 கிலோ ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்ளை பண்ணி ஒரு பாடியை 64 மீட்டருக்கு மூவ் பண்ணிக்கிட்டே போகிறான், தள்ளிக்கிட்டே போகிறான். என்ன டைரக்ஷன் ஆஃப் அப்ளைட் ஃபோர்ஸ். சரியா? எந்த பக்கம் அப்ளை பண்ணுறனோ அந்த பக்கம் அந்த பாடி நகர்ந்துட்டே போகுது. சரியா? எவ்வளோ நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2.5 செகண்ட்ஸில் அவ்வளோ சீக்கிரம் போகிறான். சரியா? ஸோ இந்த கொஷனில் ரெண்டு பார்ட் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் மாற்று வந்து என்னன்னு பார்ப்போம். த ஃபோர்ஸ் அப்ளைடு. சரியா? ஸோ ஒர்க் டன் இங்கே இருக்குது. சரி, எனர்ஜி, ஒர்க் டன் எல்லாமே சேம் தான். ஸோ ஒர்க் டன் ஃபார்முலா என்ன? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸோ ஒர்க் டன் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஜூலில் மாற்றிக்கலாம். பிகாஸ் கிலோ ஜூல் ஹையர் யூனிட், அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த மீட்டருக்கு எல்லாமே எஸ் யூனிட்டில் கொண்டு வரது பெட்டர். ஸோ கிலோ ஜூலை வந்து ஜூலை எப்படி மாற்றணும் அப்படின்னா 1 கிலோ ஜூல் இஸ் நத்திங் பட் 10⁻³ ஜூல். ஓகே. ஸோ அப்போ 6.4 இன்டூ 10⁻³ இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் தெரியாது, டிஸ்பிளேஸ்மெண்ட் அவனே கொடுத்துறான் 64. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 6.4 இன்டூ 10⁻³ டிவைடட் பை 64 பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ் கிடைச்சிரும். சரியா? ஸோ இது சிம்பிளாக பார்த்தாலே தெரியுது இல்லையா? 64 இது 0.1 வந்திருக்கும், இது 1 வந்திருக்கும். 0.1 இன்டூ 10⁻³ வந்து 100 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ 100 நியூட்டன் இஸ் த ஃபோர்ஸ் அப்ளைடு. சரியா? நியூட்டன் மறக்காம எழுதணும். பிகாஸ் நியூட்டன் இஸ் த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ 100 நியூட்டன். 100 நியூட்டன் சாதாரண ஃபோர்ஸ் கிடையாது. அவன் எப்படி 2.5 செகண்ட்ஸில் ஒரு பாடி 64 மீட்டர் தள்ளலாம் அப்படின்றது வந்து அந்த ஃபோர்ஸ் தான் அந்த கதையை சொல்லுது. 100 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அவ்வளோ சீக்கிரம் போக தான் செய்யும். ஓகே. ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த பவர் ஸ்பெண்ட் இன் ஹெச்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்பினா என்ன? ஹார்ஸ் பவர். ஹார்ஸ் பவர். சரியா? ஸோ இப்போ நான் கீழே சம் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹார்ஸ் பவர்னா என்னன்னு தோணுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சார் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் சந்தோஷம். சரியா? ஸோ பவர் ஃபார்முலா என்ன? பவர் எப்போவுமே வந்து ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் ரேட் அப்படின்ற வார்த்தை வருதோ அது டைமை குறிக்கும். சரியா? ஸோ பவர் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேவா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எவ்வளோ நேரத்தில் வேலை செய்கிறாங்க அப்படின்றது முக்கியம். சரியா? ஒர்க் இப்போ தானே பார்த்தோம். 6.4 இன்டூ 10⁻³ டிவைடட் பை எவ்வளோ நேரம் சொல்லியிருக்காங்க? 2.5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ இதை நீங்கள் பர்ஃபெக்டாக கேன்சல் அவுட் பண்ணி ஒரு ஆன்சர் டிரைவ் பண்ணும்போது யூ வில் கெட். நான் கேன்சலேஷன் பார்ட் பண்ணல, ஐ திங்க் நீங்கள் அதை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2560 வாட்ஸ் வருது. ஆனால் அவங்க கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க? கொஷின் வந்து இன் ஹார்ஸ் பவரில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ 1 ஹார்ஸ் பவர் அப்படின்றது வந்து என்னது? வேறு கலரில் எழுதுறேன். ஸோ 1 ஹார்ஸ் பவர் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, 746 வாட். சரியா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. யாராச்சும் கொஷினில் வந்து உங்களுக்கு கடைசியில் வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் இதை மறக்காமல் எழுதணும். சரியா? ஸோ அப்போ 1 வாட்டுன்றது என்னது? அப்படியே வந்து கீழே வந்துடும். கரெக்டாக? 1/746 ஹார்ஸ் பவர். கரெக்டாக? ஓகே. இப்போ நம்மளுக்கு ஹார்ஸ் பவரில் தானே வேணும் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? we can just say like 2560 இன்ட்டு 1/746 போட்டால் நமக்கு ஹார்ஸ் பவர் வந்துடும். இது ஆன்சர் டெசிமலில் தான் வரும். சரியா? நீங்கள் பொறுமையாக தான் கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்சர் இஸ் 3.43 ஹார்ஸ் பவர் அப்படின்னு வந்திருக்கும். ஹார்ஸ் பவர் நீங்கள் ஹார்ஸ் பவர்னே எழுதி விட்டுடலாம். சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம ரெண்டு ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஒர்க் வேறு கலரில் எழுதுகிறேன். ஒரு ரீகேப். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவும், பவர் இஸ் ஈக்குவல் டு W/T அப்படின்ற ஒரு ஃபார்முலாவும், இன்னொன்று கூட பார்த்துருக்கோம் 1 HP அப்படின்றது எவ்வளோ வேல்யூ. ஸோ இந்த மூணு விஷயத்தை வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் வரப்போகிற வீக்கில் நம்ம வந்து
நிறைய ஒர்க் எனர்ஜி பவர் ரிலேட்டட் சம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம், நியூமரிக்கல்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி ஃபோர்ஸ் பற்றி இப்போ தெரியாதவங்க, ஃபோர்ஸோட இதுவை பார்க்காதவங்க வந்து ஃபோர்ஸ் பற்றி ஒரு 5-6 வீடியோ போட்டிருக்கேன், நியூமரிக்கல்ஸ் மாடல்ஸ் போட்டிருக்கேன். அதை வச்சு நீங்கள் எல்லா சம்மும் சால்வ் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஸோ அதையும் விசிட் பண்ணுங்கள். சரியா? ஸோ see you with another sum tomorrow with in work energy power. நாளை சந்திப்போம்.